8, 12 மறைவு வீடுகள்னு சொல்லக்கூடிய இந்த வீடுகள் பல லட்சங்களையும் கோடிகளையும் உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, நிச்சயமா. ஏன்னா பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 நமக்கு தேவையில்லாத பாவகங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் இதே 6ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் உங்களுக்கு சர்வீஸ் ரீதியாக, அதாவது சர்வீஸ் மூலயமா பணத்தை கொடுக்குது அப்படின்னா அது 6ஆம் பாவகமாக இருக்கும். 8ஆம் பாவகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாயிண்ட் அசட்ஸ் மூலயமாவும் உழைக்காத பணத்தின் மூலயமாவும் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கும். அதே 12ஆவது பாவகம் அப்படின்றது கருவூலம் கஜானா அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த 6ஆம் பாவமா இருக்கட்டும், 8ஆம் பாவமா இருக்கட்டும், 12ஆம் பாவமா இருக்கட்டும், உங்களை சொத்துக்களையும் உங்களை ஒரு நல்ல ஒரு இடத்துல அங்கீகாரத்திலையும் உயர் பதவியிலையும் அமர வைக்கும். சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் அத்தனையும் கொடுக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ மக்களே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ, மிக முக்கியமான ஒரு பதிவு. ஏன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை தான் நம்ம இங்கே விளக்க பார்க்குறோம். ஸோ அந்த 6, 8, 12 பாவங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு யாருக்கெல்லாம் இந்த பாவகம் பயமாக இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பாவகங்க. 12 பாவகங்கள். ஏன்னா இந்த 6ஆம் பாவகம் அப்படின்றது வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களோட டெய்லி ரொட்டீனை குறிக்குது. ஸோ உங்களோட அன்றாட ரொட்டீன் இந்த 6ஆம் பாவகம் குறிக்குது, வீடுன்னு சொல்லலாம். ஸோ எப்படிப்பட்ட ஒர்க்கில் இருப்பீங்க, சர்வீஸா இல்லை சேவையா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு பணம் வருது, இல்லை அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய காசு பணம் சேர்க்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 6ஆம் பாவமாக இருக்கும். ஸோ 6ஆம் வீடாக இருக்கும். அண்ட் தென் 8ஆம் வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிடன் மணி. ஸோ புதையல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அசட்ஸு, லெகசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உழைக்காத பணங்கள், சில விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்சிருக்கே மாட்டீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணம் உங்களை சேர்ந்துருக்கும். அந்த லக்கு, ஃபார்ச்சூனு, அப்புறம் லாட்ரி சொத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம். இது உங்களுக்கே கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். பட் 8ஆம் பாவகம் அப்படின்றது மறைவிடமாக மட்டும்தான் இருக்கே தவிர உண்மையிலே அதில் என்ன இருக்குது அப்படின்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அண்ட் 8ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் 12ஆம் பாவகம் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான பாவம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு மீனம். சரிங்களா? ஸோ மீனத்தில் சுக்கிரன் உச்சம். ஸோ சுக்கிரன்னா யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ பணம், காசு, செல்வம், செல்வாக்கு, ஸோ இது எல்லாமே ஒரு கிரகம் ஆளுமை செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் மீன ராசியில் குருவோட வீட்டில் இந்த இடத்துல அவர் உச்சம் அடையக்கூடியது. இது கருவூலம் கஜானா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுடைய சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க. அது உங்களோட ஜாதகமா இருக்கலாம், இல்லை உங்க கணவனோ மனைவியோ இல்லை உங்க உற்றார் உறவுகளோட ஜாதகத்துல நீங்க பார்க்க வேண்டிய பண வரவுக்கு, அதாவது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமுதாயத்துல இப்போ காசு பணம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல என் குழந்தைக்கு நல்ல வருமானம் வருமா வராதா, இல்லை என் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதுக்கான விடையை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கல பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் பாவகம் மிக முக்கியமாக பாருங்கள், 8ஆம் பாவகம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், அதுக்கப்புறம் 12ஆம் பாவகம். சரிங்களா? ஸோ இந்த 3 பாவகத்தை வச்சு தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கன்னி லக்னத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லக்னம் கன்னியாக இருக்குது. சரிங்களா? ஸோ காலபுருஷனுக்கு 12 வீடு இங்கே அவங்க முன்னாடி நான் போட்டிருக்கேன். இதில் கன்னியை நீங்கள் லக்னமாக எடுக்கிறீங்கன்னா, கன்னி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 1ஆம் வீடாக எடுத்தீங்கன்னா 2 துலாம், 3 விருட்சகம், 4 தனுசு, 5 மகரம், 6 கும்பம், 7 மீனம், 8 மேஷம், ரிஷபம் 9, மிதுனம் 10, 11 கடகம், 12 சிம்மம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா 6ஆம் பாவம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? ஸோ அப்போ கன்னி லக்னத்துக்கு 6ஆம் பாவகம் எது? சனியோட வீடு. கரெக்டா? ஸோ சனி
அப்போ நீங்க என்ன பண்ணணும், 6ஆம் பாவகம் பாருங்க, அதே மாதிரி 8ஆம் பாவகம் செவ்வாயோட வீடு, ஓகேவா? அதுக்கப்புறம் 12ஆம் பாவகம் சூரியனோட வீடு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் யார் வரா? ஃபஸ்ட்டு சனி வராரு, அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் தான் சூரியன். ஸோ இந்த 3 கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அப்போ கன்னி லக்னமா நீங்க பிறப்பெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய சனி, செவ்வாய், சூரியன் உங்களோட ஜாதகத்துல ஆட்சி பெற்ற நிலையிலோ, ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கிறது, சரிங்களா, உச்சமா இருக்கிறது, இல்ல 1, 5, 9 இந்த மாதிரி இடங்களை, இதுதான் திரிகோண வீடுகள்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த மாதிரி வீடுகள்ல அமரும் போது, அதுவும் தசாபுக்தி காலங்கள், அதோட தசாபுக்தி காலங்கள் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதிக பணம் கொடுக்கும். அதுவும் எது வழியா கொடுக்கும் அப்படின்னா 6ஆம் பாவகம். ஒருவேளை இங்க பாத்தீங்கன்னா கன்னிக்கு 6ஆம் பாவகம் எது? சனியோட வீடு. இந்த 6ஆம் பாவகம் 9ஆம் வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6, 9க்கு தொடர்பு வருதுன்னா படிப்பு மூலயமா, எஜுகேஷன் மூலயமா, த்ரூ சர்வீஸ் மூலயமா, சரிங்களா? ஸோ இங்க 9ஆம் பாவகம் அப்படின்றது படிப்பு, எஜுகேஷன், சரிங்களா? இன்னொன்று 9ஆம் பாவகம்ன்றது லாங் டிஸ்டன்ஸ் டிராவலிங். அப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போய் சேவை செஞ்சு அதிக பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். 6, 9 சம்மந்தப்படணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க 8ஆம் பாவகம் இருக்கு. ஸோ இப்போ 8ஆம் வீடு 12ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா நீங்க வெளிநாடு போய் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இதுவே ஏற்படும். அட் த சேம் டைம் சூரியனும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கணும். இப்ப 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் சூரியனும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது, சூரியனோட தசாபுக்தி காலங்கள் வரும்போது நிச்சயமா உங்களால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட சுய ஜாதகத்துல எடுத்து பாருங்க. முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த 6ஆம் வீட்டுடைய கிரகம் எந்த நிலையில இருக்கு, 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹிடன் மணி, லாட்ரி, இதுக்கான ஒரு கிரகம் எங்க இருக்கு, 12ஆம் வீடுன்றது கஜானா நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த 12ஆம் பாவமும் ஆட்சி பெற்ற நிலையிலையோ உச்சம் பெற்ற நிலையிலையோ சூரியன் இருக்கும்போது நிச்சயமா உங்களால ஃபினான்ஷியல் கண்டிஷன் எப்பயுமே உங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய வீழ்ச்சி இருக்காது. ஸோ ஓரளவுக்கு நீங்க கொண்டு போக முடியும், சரிங்களா? இது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இதே நீங்க துலா லக்னமா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முதல் வீடு இதுவா இருக்கும். 2 விருட்சகம், 3 தனுசு, 4 மகரம், 5 கும்பம், 6 மீனம். இப்போ இந்த மீனம் மிக முக்கியம். ஏன்னா இந்த இடத்துலதான் சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. அப்போ ஒருவேளை இங்கே குரு பகவானும் இங்கே இருந்து சுக்கிரனும் இங்கே இருந்தா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் அவங்க சர்வீஸ் ரிலேட்டட் செக்டார்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி மீனத்துல போய் உச்சம், அதே மாதிரி 6ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில எந்த ஒரு பாவகிரகத்தோட தொடர்பும் பார்வையும் இல்லாம இருக்கு. அப்போ கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா இது 7, 8, 8ஆம் பாவமும் சுக்கிரன். அதே சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கும்போது எக்ஸலன்ட், சூப்பர். அதே மாதிரி இந்த துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் பாவாதிபதி புதன், அவரும் 12ஆம் இடத்துலயே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கும்போது வெளிநாடுகள்ல இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், ட்ரேடிங், இந்த மாதிரி கடல் சார்ந்த பயணங்கள் இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கே புதன் இருந்து சுக்கிரனும் குருவும் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில புதனோட பார்வை சுக்கிரன் குரு மேல விழுந்து அதோடைய தசாபுக்தி. துலாங்கு புதன் உச்சம், ஏன்னா இந்த இடத்துல கண்ணில அவர் உச்சம் அடைகிறாரு, சுக்கிரனும் மீனத்துல உச்சம் அடைகிறாரு இல்லையா? ஸோ அதோட தசாபுக்தி காலங்கள்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா வெளிநாடு யோகங்களும் வெளிநாடு தொடர்புடைய அதிக பண வரவு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் 12ஆம் வீடு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், கஜானா அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். எப்பவுமே கஜானானா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன புரிஞ்சுப்பாங்க, 12ஆம் வீடு விரயஸ்தானம் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. கரெக்ட், 12ஆம் வீடுன்றது விரயம், சரிங்களா? அது ஹவுஸ் ஆஃப் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு இடத்துல விரயம் ஆகுதுன்னா அந்த இடத்துல அதிகப்படியான காசும் பொண்ணும் பொருளும் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும்.
ஒரு செல்வந்தரா இருக்காரு, அவர் அதிகப்படியாக காசு கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அவர் வந்து நிறைய பேருக்கு கொடுக்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் 12ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பணக்குவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய அங்கே காசு பணம் அங்கே வந்து புழங்குற மாதிரி இடம். அதுதான் 12ஆம் வீடு. அதனால தான் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜோதிடம் தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் ஒரு குழு கொடுக்குறேன். மேஷம் என்பது காலபுருஷனுக்கு முதல் வீடுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு மீனத்தில் தான் வந்து சுக்கிரனே வந்து உச்சமடைகிறாரு. அப்போது காசு பொன் பொருளுக்கு மிக முக்கியமான ஒரு கிரகமே மீனத்தில் உச்சமடையும் போது இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், கஜானா அப்படின்றது 12ஆம் வீட்டில் தான் இருக்குது, அது மறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட நிறைய வீடியோஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, என்னோட வீடியோஸ் தனியாக இருக்குது. ஸோ அதையும் போய் பாருங்கள். கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட கன்சல்டேஷனை தொடர்பு கொள்ளுங்க மக்களே. அண்ட் தென் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மறைவு வீடுகளை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லாததுனால தான் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுது. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.